بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பேரருளால் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏகத்துவ கொள்கையை ஏற்பவர்களாக இணை வைப்பு கொள்கை இந்த தமிழகத்திலே நிறைந்திருந்த காலகட்டத்தில் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய பெரும்பாவம் என்பதை உணர்ந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக திகழக்கூடிய திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலேயும் ஆதாரபூர்வமான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையின் அடிப்படையிலேயும் வாழ்வதற்குரிய அழகிய வழிமுறைகளை வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இணை வைப்புக்கு எதிராக அல்லாஹ் பெரும்பாவமாக நினைக்கக்கூடிய இந்த ஷிர்க் என்ற அந்த பெரும்பாவத்தை திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள ஒரு அறிவுரையாக நமக்கும் சேர்த்து குறிப்பிடுகிறான். குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன். நபியே, இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், நான் வாழ்வது, நான் சாவது அனைத்தும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இவ்வாறுதான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன். கட்டுப்படக்கூடியவர்களில் முதலாவது நபனாக நான் இருப்பேன் என்று நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்ற அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தின் மூலம் இறைவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் இல்லை, அப்படி நம்ப கூடாது என்பதை அழகான முறையில் அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த வசனம், இது போன்றுள்ள மற்ற வசனங்கள், இதை உண்மைப்படுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள், இவைகளை எல்லாம் வைத்துதான் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தர்கா வழிபாடு கொள்கையை நாம் உடைத்தெறிந்திருக்கிறோம். அந்த கொள்கையில் இருந்த நாம் அதை புரிந்து நாம் இங்கே வந்திருக்கிறோம். அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனுக்கு நிகரானவர்கள் இல்லை. அவர்கள் இறந்ததற்கு பிறகும் அவரிடத்தில் நீங்கள் கையேந்துகிறீர்களே, இது இறைவனுடைய தன்மையை அவர்களுக்கு கொடுப்பதில்லையா? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அந்த அல்லாஹுதான் நித்திய ஜீவன் என்று திருக்குர்ஆனில் சொல்கிறானே, எப்பொழுதும் உயிருடன் இருப்பவன் அவன்தான், வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்கிறானே, இந்த இறந்தவரிடத்தில் கையேந்துகிறீர்களே, இது இறைவனுடைய அந்த தன்மையை அவர்களுக்கு கொடுப்பதில்லையா? எல்லா மொழி பேசுபவனும் ஒரே நேரத்தில் பேசுகிறானே, ஒரே நேரத்தில் கோரிக்கையை வைக்கிறானே, அனைத்தையும் அவர்கள் கேட்கிறார்கள் என்று நம்புவது இறைவனுக்கு நிகர் இல்லையா? எத்தனையோ கிலோமீட்டர், எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்தெல்லாம் கேட்டாலும் அவர் கேட்பார், பதிலளிப்பார் என்று நம்புவது ஷிர்க் இல்லையா? இது திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கு முரண் இல்லையா என்றெல்லாம் நம்மிடத்தில் கேட்ட பொழுது, இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை புரிந்த நாம், ஆமாம், இது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மையை இந்த அவுலியாக்களுக்கு கொடுப்பது மாபெரும் தவறு, மிகப்பெரிய ஒரு இணை வைத்தல் என்பதை நாம் புரிந்து வருகிறோம். உடனே அந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சிலர்கள் என்ன சொன்னார்கள்?
இது அவர் மனிதன் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்மை போன்ற தன்மை தான் இருக்கும். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு வாதத்தை வைத்தார்கள். அப்ப அதற்கும் நாம் என்ன பதில் அளித்திருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய அந்த தன்மையை மனிதர்களில் யாருக்கும் கொடுத்ததில்லை, அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான். லைஸ பிமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எந்த பொருளும் இல்லை, அவனை போன்ற சக்தி உள்ளவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவும் இல்லை என்ற பதிலையும் அவர்களுக்கு சொல்லி அதை புரிய வைத்து நம் தௌஹீத் கொள்கையில் மக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படை கொள்கை இஸ்லாத்தினுடைய உயிர் மூச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை. இறைவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் இல்லை, அந்த இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்திகளை யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவும் இல்லை. இந்த ரெண்டு அடிப்படைகளை வைத்துதான் தர்காவாதிகளுடைய கொள்கைகளை உடைத்தெறிந்திருக்கிறோம். அந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை வென்றெடுத்தும் இருக்கிறோம். ஆனால் இன்று சிலர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எந்த நிலைக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால், தாம் என்ன வாதத்தை எடுத்து வைத்தோம் என்பதை மறந்துவிட்டு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள், கபரை வணங்கிக் கொண்டிருப்பவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த வாதங்களை இன்று எடுத்து வைக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி சூனியக்காரனுக்கு இருக்கு. சூனியம் செய்பவனால் இறைவன் எப்படி எந்த சாதனங்களும் இல்லாமல் ஒருவனை முடக்குவானோ, ஒருவனுடைய உயிரை எடுப்பானோ, அந்த மாதிரி சக்தியை சூனியக்காரர்களுக்கு இருப்பதாக இன்றும் பரப்பப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்று என்ன நாம் சொன்னோம்? இதே கொள்கை உள்ளவர்கள் என்ன சொன்னார்கள்? தர்கா வழிபாடுகளை உடைப்பதற்காக என்ன வாதத்தை எடுத்து வைத்தார்கள்? அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சக்தி இந்த அவுலியாக்களுக்கு இல்லை என்று பேசிவிட்டு, அல்லாஹ் அந்த கொள்கையை யாருக்கும் கொடுக்கவில்லை என்று பேசிவிட்டு இவர்களுக்கு இருக்கிறது என்று பேசினால் இது நியாயமானதா? இது அடிப்படை கொள்கையில் இருந்து புரள்வது இல்லையா? இறைவனுடைய அந்த தன்மையை மனிதர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் இல்லையா? சிந்திக்க மறந்திருக்கிறார்கள். ஆனால் ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் புரிந்திருக்கிறார், அல்லாஹ்வுக்கு நிகரா உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட தன்மையை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு கூட அல்லாஹ் கொடுத்ததில்லை. அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான். இறைவனுடைய சக்தி அல்லாஹ் தஆலா இறை தூதருக்கு கூட கொடுக்கவில்லை. ஆனால் மோசடிக்காரர்களாக இருக்கக்கூடிய இந்த சூனியக்காரனுக்கு எப்படி கொடுத்திருப்பான்? இதை எப்படி பேசுகிறார்கள் என்று நாம் புரியவில்லை. இரண்டாவதாக நாம் ஒரு அடிப்படையை நாம் புரிந்திருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரமாக திகழக்கூடியது திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு கருத்தும் உண்மையானவை, இதில் பொய் என்பது இல்லை. இது சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் நியாயமானவை, சரியானவை. இதுல மாற்று கருத்து எந்த முஸ்லிமுக்கும் கிடையாது. இது மூமினா தௌஹீத்வாதியா இருக்கட்டும், தௌஹீத் இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிற அத்தனை உண்மை என்று சொல்லுவோம். அதற்கு எதிரான கருத்துக்களை யார் சொன்னாலும் அதற்கு எதிர்த்து நாம் குரல் கொடுத்திருக்கிறோம். அந்த குரலுக்கு அறிவுபூர்வமான ஆதாரபூர்வமான செய்திகளை நாம் அவர்களுக்கு சான்றாக காட்டியிருக்கிறோம். திருக்குர்ஆனை பற்றியும் திருக்குர்ஆனுடைய சட்டங்களை பற்றியும் மற்றவர்கள் எவ்வளவு விமர்சனம் செய்திருக்கிறார்கள். பரதா முறையை விமர்சனம் செய்திருக்கிறார்கள், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பெண்ணடிமைத்தனம் என்று சொன்னார்கள். இந்த ஆடைகளை போடுவதனால் அறிவு வளராது என்று சொன்னார்கள். இந்த திருக்குர்ஆனுடைய சட்டத்தை அவர்கள் மறுக்கின்ற பொழுது நாம் கொதித்தெழுகிறோம். இது எப்படி அறிவை போக்கும்? பரதாவை அணிந்து கொண்டு அறிவுபூர்வமாக சிந்திக்க முடியாதா? இந்த பரதாவினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை அவர்களுக்கு நாம் புரிய வைத்திருக்கிறோம். எதிர்த்து பேசியவர்களுக்கு கண்டன குரலை கொடுத்திருக்கிறோம். கையை வெட்டுவது காட்டு முராண்டித்தனம் என்று சொன்னார்கள். ஒருவன் கொலை செய்தானேயானால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது காட்டு முராண்டித்தனமான திருக்குர்ஆனின் சட்டம் என்று சொன்னார்கள். நாம் கொதிக்கவில்லையா? அதற்கு பதில் நாம் சொல்லவில்லையா? அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முரணாக யார் பேசினாலும் நாம் என்ன செய்கிறோம்? கோபப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய சட்டம் நியாயம் என்பதை அவனுக்கு புரிய வைக்கிறோம். ஆனால் நம்மில் இருக்கக்கூடிய ஒருவன் பேசினால், திருக்குர்ஆனுடைய சட்டத்துக்கு முரணான கருத்துக்களை எடுத்து சொன்னால் அந்த கோபம் ஏன் பாசமாக மாறுகிறது?
ஒரு நபி மொழியில் இந்த திருக்குர்ஆனுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக ஹதீஸ் என்ற நூலிலே இருக்கும் பொழுது மாற்று மதத்தவன் சொன்னான், அவன் சொல்வது தவறு. ஆனால் நம் வைத்திருக்கக்கூடிய நூலிலே குர்ஆனுக்கு முரணாக வந்துவிட்டால் அதுவும் இந்த திருக்குர்ஆனை தந்தவரே சொன்னார், அதை நாம் எதிர்க்க வேண்டாமா? இது தவறுதான், இது எங்கே ஒரு தவறு இணைந்து இருக்கிறது, யாரோ ஒரு தவறாக சொல்லி இருக்கிறார் என்று நாம் புரிய வேண்டாமா? அப்ப அடுத்தவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது ஒரு முகத்தையும், அதை நம்மளுடைய இருப்பவர்கள் பேசினால் அதற்கு ஒரு முகத்தையும் நாம் காட்டினால் நாம் யார்? இப்படி நடக்க திருக்குர்ஆன் நமக்கு சொல்லியிருக்கிறதா? அப்படி திருக்குர்ஆனுடைய சட்ட திட்டங்களுக்கு முரணாக வரக்கூடிய செய்திகளை நாம் ஏற்றிருந்தால் அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய அந்த தரம் என்ன நிலைக்கு ஆளாகும்? அல்லாஹ்வுடைய வேதத்தை விட மற்றவருடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக வராதா? இதை நாம் சொல்லவில்லை, அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே இருந்து அறிவுச்சுடராக திகழ்ந்த அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட பல நபித்தோழர்கள் சொன்னதுதான். நபிமொழி சஹீஹுல் புகாரியில் நீங்கள் எடுத்து பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். பல விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுல ஒரு செய்தி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சொல்லப்படுகிறது. அதிலும் மிகச்சிறந்த நபித்தோழராக இருந்தவர். அவர் ஒரு பக்கம் வந்தால் இன்னொரு பக்கம் ஷைத்தான் ஓடி விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் புகழ்ந்து சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், சொந்த கருத்தாக சொல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டதாக சொல்கிறார்கள். ஒரு குடும்பத்தினர் அழுவதின் காரணத்தினால் மையத்துக்கு வேதனை செய்யப்படுகிறது. ஒரு மையத்து ஒருத்தன் இறந்து போய் விடுகிறான். அவன் இறந்து போன நேரத்தில் நீங்கள் ஒப்பாரை வைத்து கத்தினீர்களே, ஆனால் இதற்காக அவனுக்கு வேதனை செய்யப்படுகிறது. இது என்ன? இவன் செய்ய யாரோ ஒருத்தன் செய்த ஒரு தவறுக்கு இன்னொருவன் வந்து குற்றவாளி ஆவானா? இந்த செய்தியை சொன்ன போது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பதில் சொன்னார்கள்? ரஹிமல்லாஹு உமர், உமருக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படி சொல்லவில்லை. இதுக்கு நீ வேற எங்கேயும் பார்க்க வேண்டிய ஆதாரம் தேட வேண்டிய இல்லை. ஹஸ்புக்குமுல் குர்ஆன். ஆயிஷா நாயகி சொல்கிறார், உனக்கு குர்ஆனே போதுமானது, உங்களுக்கு இந்த திருக்குர்ஆனுடைய கருத்தே போதுமானது. லா தஸிரு வாஸிரத்தன் விஸ்ர உஹ்ரா. அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் சொன்ன அந்த வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள். ஒருவருடைய சுமையை இன்னொருவன் சுமக்க மாட்டான். அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி சொல்லியிருப்பார்கள்? உமர் ரலியல்லாஹு பெரியவர் தான், ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். இந்த கருத்தை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன இது மாதிரி பல செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்திலையும் சொல்லி இருக்கிறார்கள். பலர்கள் இந்த மாதிரி கருத்தை சொல்லுகின்ற நேரத்தில் நபிமொழிக்கு மாற்றமாக குர்ஆனுக்கு மாற்றமாக சொல்லுகின்ற பொழுது ஏதோ அங்கே தவறு நடந்திருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படி சொல்லவில்லை என்று மறுத்திருக்கிறார். இதற்கு ஆதாரமே எல்லாம் திருக்குர்ஆனை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்டவர். அவர் அந்த கேட்டவருடைய கருத்தை ஏன் மறுத்தார்கள்? மறுத்ததற்கு என்ன காரணம்? திருக்குர்ஆனுக்கு முரணாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒருபோதும் பேச மாட்டார்கள். இதான அடிப்படை. இந்த அடிப்படையை மூமினாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் ஏற்றிருக்கிறான் இல்லையா? அப்ப இந்த திருக்குர்ஆனே நீ உனக்கு போதும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த கருத்தை சொல்லல. கருத்தை சொன்னார் என்று சொன்ன போது அன்றைய காலத்திலேயே நேரடி சாட்சியவர். அவர் சொல்லுகின்ற நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்க மாட்டார், இவர் ஏதோ தவறுதலாக சொல்லி இருக்கிறார், திருக்குர்ஆனுடைய சட்டம் இதற்கு முரணாக இருக்கிறது என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றார். அப்போ ஆயிஷா நாயகி அவர்களுடைய சிந்தனை எப்படி வருகிறது என்றால், இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் திருக்குர்ஆனை மறுக்கும் நிலைக்கு ஆளாகுவோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டார்கள், அப்படி சொல்லவில்லை என்று மறுக்க வேண்டும் என்றுதான் அதை மறுக்கிறார்கள். இதைத்தான் நம்முடைய கருத்தாக சொல்கிறோம். நாமும் இந்த கருத்தை தான் எடுத்து வைக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திருக்குர்ஆனுக்கு முரணாக எதையுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னதாக வருமானால் அது எங்கே தவறு நிறைந்திருக்கிறது? எப்படி உமர் தவறாக விளங்கி சொல்லிவிட்டாரோ அதே போன்ற அறிவிப்பாளர்கள் எங்கே வந்து விட்டது என்று அதை ஒதுக்கி வைத்து விட வேண்டும். இந்த கருத்தை தான் மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். இது ஒரு சாதாரண ஒரு கருத்து. இது திருக்குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒன்று. இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குர்ஆனுக்கு முரணாகவும் சொல்லியிருக்கிறார்கள், அதையும் ஏற்போம் இதையும் ஏற்போம் என்று சொன்னால் இது ஒரு நியாயமா?
இது சரியான வழிமுறையா? இதை நாம் கேட்கிறோம். இதற்கு பல ஆதாரங்களை எடுத்து காட்டுகிறோம். இதுல சூனியக்காரர்களை பற்றி சொல்லும் பொழுது சூனியம் என்பது உண்மை, அதனால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் அல்லாஹ் திருக்குறான்ல என்ன சொல்கிறான்? சூனியம் என்பது பாத்தில் என்று சொல்கிறான், பொய் என்று சொல்கிறான். மறுமை நாளையில் நரகத்திலே சிலர்களை எடுத்து போடுகின்ற நேரத்தில் அப்ப அல்லாஹ் கேட்பான், அப்ப சிஹ்ருன் ஹாதா, இது என்ன சூனியமாடா? நீ சொன்னியே இந்த நரகம் இல்லை என்று சொன்னியே, இப்ப பாக்குறிய இது சூனியமா? இது கண்கட்டு வித்தையா? இது இல்லாததை காட்டுவதை போன்றிருக்கிறா உண்மையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறார். எதற்கு எதிர்ப்பதமாக கேட்கிறார்? சத்தியத்திற்கு எதிர்ப்பதமாக, ஹக்குக்கு எதிர்ப்பதமாக அல்லாஹ் கேட்கிறார். சூனியம் என்பது ஒரு பொய்யான தோற்றம் உள்ளது. இது திருக்குறானுடைய கட்டளை. அதே போன்று மூசா நபி அவர்கள் கைத்தடியை போட்டு பாம்பாக மாற்றியதற்கு பிறகு இதை சூனியம் என்று சொன்னார் ஃபிரௌன். நீ சூனியக்காரர்களாம் பெரிய சூனியக்காரன் என்று சொன்னார். அப்ப கேட்கிறார், சத்தியத்தை பார்த்து அசிஹ்ருன் ஹாதா, இது சிஹ்ர் என்று நீங்கள் சொல்கிறீர்களா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக திருக்குறான் சொல்லுகிறது. இவை எதை நமக்கு காட்டுகிறது? சிஹ்ர் என்பது அசத்தியம், பாத்தில் என்று சொல்கின்ற பொழுது நாம் இது உண்மை என்று சொன்னால் திருக்குறானுடைய கருத்து பொய்யாக போகிறதே. அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகளை நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் பின்பற்றுகிறார் என்று அநியாயக்காரன் சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சூனியம் செய்யப்பட்டதாக சொல்லுவான் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன் அப்படின்னு திருக்குறான் நமக்கு போதனை செய்கிறது. ஆனால் நாம் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டு விட்டது என்று நாம் சொன்னால் திருக்குறானை மறுத்த நிலைக்கு ஆளாகும் இல்லையா? அப்ப அநியாயக்காரன் சொன்னதை அங்கீகரித்ததை போன்று நாம் ஆக மாட்டோமா? திருக்குறானுக்கு எதிராக இப்படி நிறைய செய்திகள் வருகின்ற பொழுது திருக்குறானுக்கு முதலிடம் கொடு, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடு. அல்லாஹ்வுடைய வேதத்தை மறுத்து விடாதே, அதை பொய்யாக்கி விடாதே. அங்கே ஏதோ தவறுகள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சொல்லில் தவறு நிகழ வாய்ப்பு இல்லை. எப்படி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்களோ அந்த கருத்தின்படி நீங்கள் நடங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் திருக்குறானை மதிக்கிறோம் என்ற பெயரிலே சொல்லிக்கொண்டு திருக்குறானுடைய சட்டங்களுக்கு முரணாக பேசக்கூடிய நிலை என்று நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக முக்கியமாக இன்னொன்று, நாம் நேசிக்கக்கூடிய இறை தூதர், இறுதி தூதர் நபிகள் பெருமானார் அவர்கள், அவர்களை பற்றி திருக்குறான் என்ன சொல்கிறது? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி இந்த மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விடவும் மேலானவர். நம்ம எப்படி உலகத்திலேயே நாம் நேசிக்கக்கூடிய முதல் மனிதர் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான். உயிரை விடவும் நாம் நேசிப்போம், அல்லாஹ் நேசிக்க சொல்கிறார். அவர்களை பற்றி மிக சிலாகித்து சிறப்பித்து அல்லாஹ் திருக்குறான் சொல்றார், இன்னக லஅலா குலுக்கின் அலீம், மகத்தான நற்குணத்தில் இருக்கிறேன், உன்ன மாதிரி நல்ல குணம் உள்ளவர் யாரும் இல்லை, ஒழுக்க சீலர் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு உயர்ந்து அல்லாஹ் பாராட்டுகிறார். அல்லாஹ் மட்டுமல்ல, அன்று இருந்த எதிரிகள் உட்பட அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய ஒழுக்க விஷயத்தில் குற்றம் சாட்டியதை இல்லை. பைத்தியக்காரன் என்று சொன்னவர்கள் உண்டு, அல்லாஹ்வின் தூதர் அவர் சூனியக்காரர்கள் என்று சொன்னவன் உண்டு, ஜோசியக்காரன் என்று சொன்னவன் உண்டு, ஒழுக்கம் கெட்டவன் என்று அவர்கள் கூட சொல்லவில்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய ஒழுக்கம் அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் நேசிக்கிறான் என்று சொன்னால் அவர்களை ஒழுக்க சீரர் என்று நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி எவனாவது பேசினால், அவருடைய மனைவிமார்களை பற்றி ஒழுக்கத்தை பற்றி பேசினால் இந்த சமுதாயம் கொந்தளித்திருக்கிறது. ஒரு காலத்தில் பட்டிமன்றம் நடத்தியிருக்கிறார்கள். காமத்தில் வென்று நிற்பது, விஞ்சி நிற்பது கதீஜாவா அன்னை கன்னி மேரியா என்று போட்டார்கள். சமுதாயம் கடும் எதிர்ப்பை தெரிவித்தது. ஒரு ஒழுக்கமிக்க அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியை பற்றி பேசுவதா என்று கோபப்பட்டு இருக்கிறோம், ஆத்திரப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் சொன்ன பொய்யை தோலுரித்து காட்டியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது நாம் மதிப்பு வைத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒழுக்கத்தையே சந்தேகிப்பதை போன்ற ஒரு செய்தி இருந்தால் ஏற்க முடியுமா? அது உண்மையான இறை தூதரின் மீது நாம் அன்பு வைப்பதற்கு வெளிப்பாடு ஆகுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்நிய பெண்ணுடைய வீட்டிலே போய் இருந்தார்கள், சரியாக இருந்தான்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தை சந்தேகிப்பதை போன்று இல்லையா? அந்நிய பெண் அவர்களுக்கு பெண் பார்த்தார்கள் என்று சொன்னால் அது ஒழுக்கக்கேடை ஊக்குவிப்பதை போன்று இல்லையா? மற்றவர்கள் பரவாயில்லை,
அல்லாஹ்வின் தூதர் அவர்களை இப்படியெல்லாம் சொல்லுமாறு ஒரு செய்தி வந்தால் அடுத்தவர்கள் மீது கோபம் கொள்ளக்கூடியவர்கள் இந்த செய்தியின் மீது மட்டுமல்லவா கோபப்பட்டு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கற்பை சோதிக்கும் விதமாக, கற்பை மோசமாக சித்தரிக்கும் விதமாக உள்ள ஒரு செய்தி இல்லையா? இதை நாம் சொல்லுகிறோம். ஒவ்வொரு மூமினும் சொல்லுவார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது ஒழுக்கக்கேடான எந்த செய்தியை நாங்கள் ஏற்க மாட்டோம். அந்த மாதிரி செய்திகள் வருமானால் அது தவறு என்று சொல்லுவோம். இதான் ஒரு மூமினுடைய சொல்லாக இருக்கும். மூமினா இருக்கும் அப்படித்தான் சொல்லுவார். இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறோம், எடுத்து சொல்லுகிறோம். ஆனால் என்ன செய்ய, குர்ஆன் ஹதீஸ் என்றே சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய ஒழுக்கத்தையே சந்தேகிக்குமாறு வைக்கக்கூடிய செய்திகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்வது? அல்லாஹ்வின் தூதர் அவர்களை கண்ணிய குறைவுள்ளவர்களாக எப்படி நாம் பார்க்க முடியும்? எப்படி அந்த செய்திகளை அங்கீகரிக்க முடியும்? அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய கண்ணியத்தை போக்குற மாதிரி இருப்பதின் காரணத்தினால் அதை நிறுத்தி வையுங்கள். அதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று சொல்லுங்கள். ஒரு மதிப்புமிக்க தலைவராக இருக்கலாம், உயர்ந்த மிக்கவராக ஒருவர் பதிவு செய்திருக்கலாம், தவறே வராதா? நாம் கூட என்ன செய்வோம், ஒரு ரொம்ப ஒரு மதிப்புமிக்க ஒருவரிடத்திலிருந்து ஒரு செய்தி வந்தால் என்ன சொல்வீர்கள்? அவர் அப்படி சொல்லி இருக்க மாட்டாருங்க, நீங்க ஏதாவது தவறுதலாக பார்த்திருப்பீர்கள், நீங்கள் தவறுதலாக கேட்டிருப்பீர்கள் என்று சொல்லுவோமே தவிர அதை அங்கீகரிக்க மாட்டோம். நம்ம மனது உறுத்துகின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாரா, இவ்வளவு மோசமான வார்த்தையை பயன்படுத்தினாரா? கண்டிப்பா இருக்காதுங்க, நீ என்னமோ தப்பு சொல்கிறான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் சொல்லணுமே தவிர அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆமாம் இருக்கு, இருந்தாலும் அதற்கு அப்படி சொல்ல வேண்டும், இப்படி சொல்ல வேண்டும். ஏன் அதற்கு? அல்லாஹ்வினுடைய கண்ணியத்தை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தை விட இவர்கள் பதிந்திருக்கக்கூடிய இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அப்படி கொடுக்க சொல்லுகிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அல்லாஹ் தஆலா நம்மை மதிக்க சொல்கிறானோ அப்படி நாம் மதிக்க வேண்டும். இதைத்தான் ஆரம்ப காலத்தில் இருந்து எடுத்து சொல்லி இந்த தௌஹீதை கொண்டு வருகிறோம். ஆனா இதற்கு எதிராகவும் சிலர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி சொல்லக்கூடியவர்கள் அவ்வப்போது ஒரு சிலர்கள் என்ன செய்கிறார்கள், கலந்து போறார்கள். இந்த அடிப்படை கொள்கை அல்லாஹ் ஒருவனை மட்டும், அவனுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கிறது, மற்ற யாருக்கும் இல்லை, கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர்கள் போகின்ற பொழுது பேஸ்புக்கில் இருக்கக்கூடிய, வாட்ஸ்அப்ல இருக்க ரொம்ப கொதிக்கிறோம், ஆஹா ஓஹோ பார்த்தீர்களா, இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நம்ம ஆரம்ப காலத்தில் தௌஹீத் கொள்கையில 2 பேர் தான் இருந்தோம். எத்தனை லட்சம் பேர்கள் இப்போ வந்திருக்கா? எங்கேருந்து வந்தா? செவ்வாய் நேரத்துல இறக்கி விட்டுருக்கோம். ஓன் சுன்னத் வல் ஜமாத்திலையும் நீ ஓன் கொள்கையில் இருந்தா இங்க வந்திருக்கிறான். இதை பார்க்காமல் வேற ஒருத்தர் வந்து சிரிக்கிறான். இதற்கு ஒரு உதாரணம் தமிழில் சொல்வார்கள், சல்லடை ஊசியை பார்த்து கேட்டதா எனக்கு என்ன உனக்கு என்ன ஓட்டை இருக்கிறது என்று. ஆனா நீ உடம்பு முழுவதும் ஓட்டையை வச்சிருக்கிற சல்லடை, நீ ஊசியில ஒரே ஒரு ஓட்டை விழுந்து விடுகிறது, அதை பார்த்து ஆஹா என்றதான். இன்னொன்றையும் சொல்வார்கள், ஈயத்தை பார்த்து பள்ளி இழித்ததான் பித்தளை. ஈயத்தை பார்த்து என்ன உனக்கு மஞ்சள் கலரா இருக்கு, ஈயம் முழுவதும் வெண்மையாக இருக்கக்கூடியது, பித்தளை மஞ்சளாக இருக்கக்கூடியது, இது போய் அடுத்ததை பார்த்து சொல்லுகிறதாம் மஞ்சளாக இருக்கிறது என்று. முதல்ல கண்ணாடியிலே பாருங்கள், எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறார். யாரோ ஒருத்தன் அப்படி போவதின் காரணத்தினால் இந்த கொள்கையே அப்படியே மாறி அத்தனை பேரும் போவதை போன்று ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு. அப்படி போகவில்லை, இதுக்கு முன்னால் சென்றிருக்கிறார்கள். இவர்கள் கூட எத்தனை பேர் பார்த்தா ஹதீஸ்களை மேதைகளை போன்றிருந்தவர்கள். இந்த ஜமாத்துக்கும் ஜமாத் தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்புக்கும் தலைவராக இருந்தவர். அவர் இப்போ மோனவரை விட ரொம்ப ஹதீஸ் கலையில் நிபுணராக இருந்தவர். அரபி இலக்கணத்தில் இவரை விட வல்லவராக இருந்தவர். நமக்கெல்லாம் பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தவர். மதுஹபில் இருக்கக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் அக்குவேறு ஆணிவராக அவர் நமக்கு சொன்னார். அதே மாதிரி அவுலியாக்களை பற்றி உள்ள நிறைய செய்திகளை எல்லாம் நமக்கு தான் சொல்லி தந்தவர். அறிவிப்பாளர் வரிசையை கேட்டீங்கன்னா டக்குன்னு அந்த அறிவிப்பாளரை பற்றி உடனடியாக சொல்லுவார், புத்தகத்திலிருந்து எடுத்து காட்டுவார். ஆனா நிலை என்னாச்சு, கடைசியில் அங்கிருந்து போனார், போய் தர்காக்கு முன்னாடி நின்று பாத்தியா ஓத ஆரம்பிச்சிட்டார், மௌலிது ஓத ஆரம்பிச்சிட்டார். நிலை என்ன? அதனால் பெரும் கூட்டமே அப்படியே போய் தாண்டி போயிருச்சாங்க. இங்க தௌஹீத் ஜமாத்துக்கும் மற்ற ஜமாத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இது ஆட்டு மந்தைகளை போன்று அள்ளி கொண்டு வந்தவர்கள் அல்ல, அறிவுபூர்வமாக திருக்குறானை நபிமொழியையும் எடுத்துரைத்து புரிய வைத்து வந்தவர்கள். அவங்களுக்கு சும்மா நானே சொன்னாலும் சரி, அல்லது சகோதரர் பிஜே அவர்கள் சொன்னாலும் சரி, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், தர்கா வழிபாடு தான் சரின்னு சொன்னா எல்லாம் போயிடுவாங்களா? அவர் போகலாம், யார் எந்த கொள்கை சகோதரர் ஒருத்தன் போக மாட்டான்.
ஏன்னா அவருக்காக வேண்டி அவருடைய அந்த பாசத்தை பார்த்ததுக்காக வேண்டி பாசத்தின் காரணத்தினால் வந்தவர்கள், கொள்கை பாசத்தினால் வந்தவர்கள், கொள்கையை புரிந்து வந்தவர்கள். அதனால்தான் அந்த மாதிரி பெரிய தலைவராக இருந்தவர் அழகாக சிராத்து ஓதுவார், குர்ஆனை மனனம் செய்திருப்பார். பெரும் தலைவராக இருந்த போகும்போது யாருமே போகவில்லை. அதனால இப்படிப்பட்ட நினைப்பு அப்போது போவார்கள். அப்படி போனவர்களை சிலர்கள் எப்படி செல்லுகிறார் என்றால் கொள்கைக்காக போனார். என்ன கொள்கைக்காக போனவராக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? தான் சொன்ன கொள்கை தவறு என்பதை, முன்னால் நாம் சொல்லக்கூடிய கொள்கையை தவறான கொள்கை என்பதை என்ன செய்யணும்? சுட்டிக்காட்டி நிரூபித்து விட்டு போனாரையான கொள்கைக்காக போனவர் என்று. எப்படி போயிருக்கிறார்? நான் எழுதினது, நான் பேசியது அனைத்தும் தவறு, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இப்படி சொன்னா என்னது? அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலேயும் போனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு பிறகு அபூபக்கர் ஆட்சி காலத்தில் இஸ்லாத்தை விட்டு போனார்களே. போனவன் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய கொள்கை தவறு என்று நிரூபித்துட்டு போனானா? சும்மா போனா. எதற்காக? ஒரு சிலர்கள் இந்த ஜமாத்தில் இருந்திருக்கிறார்கள், இருக்கவும் செய்யலாம். பதவிக்காக வந்தவர் இருக்கலாம், உலக ஆதாயத்துக்காக வந்தவர் இருக்கலாம். அது கிடைக்காத பொழுது திடீர்னு காணாம போயிடுவாங்க. அப்படி அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலேயும் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதற்கு பிறகு அங்கிட்டு ஒரு கூட்டம் போடுச்சு. கொள்கை தவறு என்று நிரூபித்து போகவில்லை. இந்த மாதிரி கொள்கைக்காக வேண்டி, இந்த கொள்கையை நிரூபிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு தொண்டர்களும் புரிந்தவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒருவர் போவதின் காரணத்தினால் யாரும் என்ன செய்வதில்லை, திரும்பி போவதும் இல்லை, போகவும் மாட்டார்கள். ஏன்? இந்த கொள்கையை பற்றி புரிந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் எங்கெல்லாம் போனார்களோ நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு 1000 கேள்வியை கேட்பார். இந்த ஜமாத்தில் மட்டும்தான் எங்கே யாராவது ஒரு ஹதீஸை கொண்டு வந்தால் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்காம என்ன இதற்கு விளக்கம் என்று கேட்பார். இல்ல நாங்க சொன்னதெல்லாம் ரைட், அப்படித்தான் நீ நடக்கணும், இல்லை இது இந்த அடிப்படையில் இது தவறு, இந்த ஹதீஸுக்கு இந்த விளக்கம் என்று சொல்லும் போது புரிந்து போன்றதான் என்ன செய்கிறான், போகிறானே தவிர செம்மறி ஆட்டு கூட்டத்தை போன்று இங்கே வந்து சேர்ப்பது இல்லை. அதனால் யார் எங்கே போனாலும் சரி இந்த கொள்கை என்ன செய்கிறது, போய்விடாது. இதற்கு இருக்கக்கூடிய கூட்டத்தினர்கள் இருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர்கள் என்ன செய்கிறார்கள், அன்பான அழைப்பு விடுகிறார்கள். வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, இங்க உள்ளவர்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, இங்க வந்துருங்க. யாரோ ஒருவர் போன உடனேயே அப்படி எல்லா கூட்டமும் அவர்களுக்கு போவதை போன்று என்ன செய்கிறார்கள், அழைப்பு விடுகிறார்கள். எல்லாரும் வாங்க வாங்க, நீ எந்த கொள்கைக்கு அழைக்கிறீங்க? சரியான கொள்கைக்கு அழைத்தால் இந்த ஜமாத்திற்கு அத்தனை பேர் வருவாங்க. ஆதாரப்பூர்வமான செய்திகளை நிரூபித்து உடனே அதுக்கு வருவார்கள். எதுக்கு? அவருடைய கொள்கை என்ன? அல்லாஹ்வுக்கு இருப்பதை போன்ற சக்தி சூனியக்காரன் இருக்குன்னு நம்பு வா அப்படின்னு நம்மளை கூப்பிடுறான். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய ஒழுக்கம் சந்தேகிக்கப்படுற மாதிரி செய்திகளையும் நீ நம்பு முடியா அப்படிங்கிறான். திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கு முரணான செய்திகளையும் நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு அழைக்கிறார்கள். யார் வருவா? ஒரு தொண்டன் சாதாரண ஒருவன் வருவானா? அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சக்தியை கொண்டு போய் இன்னொருவருக்கு கொடு, அந்த கொள்கை கொடியா அப்படின்னு சொன்னா யாராவது வருவார்? சாதாரண சிறு தொண்டர்கள் கூட என்ன செய்ய மாட்டார்கள், வரமாட்டார்கள். ஆனால் என்ன செய்கிறார்கள், வாருங்கள் வாருங்கள். என்ன செய்யணும்? நியாயமான ஆளாக இருந்தால், சரியான ஆளாக இருந்தால் இந்த கொள்கை தவறு என்பதை நிரூபித்துட்டு கூப்பிடட்டும். வாதங்கள், விவாதங்கள் இந்த ஜமாத்தில் தான் அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சிலர்கள் வாதத்தை பற்றி ஓடி போகிறார், நம்மளை பற்றி சொல்லுவோம். இந்த தமிழக வரலாற்றிலேயே இந்த கிறிஸ்தவராக இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், யாரை வச்சுக்க தமிழகத்தில் எடுத்து பாருங்க, இந்த தௌஹீத் ஜமாத் செஞ்ச மாதிரி விவாதம் யாருமே செஞ்சது கிடையாது. அந்த அளவுக்கு என்ன செய்திருக்கிறோம், நம்மளை பார்த்து ஓடி போடணும்ல சிலவர்கள் சும்மா ஒரு வாய்ப்பு வந்ததை என்ன செய்வா உணர்வார்கள். இப்போ இங்க இந்த கொள்கையை எதிர்த்து தமிழகத்தில் எவனும் வரவும் இல்லை. பக்கத்து நாட்டிலிருந்து ஒருவர் வந்தார், கடிதம் எழுதுகிறார், வருவேன் ஆனால் நான் வரமாட்டேன், இப்படிதான் சொல்லிட்டே போயிட்டு இருக்கு. வர்றேன் வரமாட்டேன், வர்றேன் வரமாட்டேன். தைரியமாக இருந்தால், திராணி இருந்தால் என்ன செய்யணும், விவாத ஜமாத் அறைகோல் கொடுத்திருக்கிறது. நேரடியாக இந்த ஜமாத்துக்கு வந்து இது தவறு என்பதை அவர் என்ன செய்யலாம், நிரூபிக்கலாம். இப்ப போனவர்கள் அவங்களுக்கு நாங்க வேண்டியது இல்லை. அவர் எழுதின புத்தகத்திலேயே நம்ம ஜமாத்தினுடைய சாதாரண அடிப்படை உறுப்பினரை கேள்வி கேட்கும் பொழுது அவரால் பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வலிமையான செய்திகள். இப்ப இதுக்கு முன்னாடி பெரிய தலைவராக இருந்தவர் போனாரே, நம்ம ஜமாத்தில் உள்ளவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடிந்ததா? பதில் சொல்ல முடியுமா அவரால்? அவர் ஒரு கூட்டத்துக்கு அப்படியே போவார், நாடோடி போன்று இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார், எந்த கண்ணியமும் இல்லாமல் போயிருக்கிறார். இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த கொள்கை இல்லாமல் போனவர்கள் இப்போ சொல்லுவது ஒரே ஒரு காரணம் என்ன, குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களே, இது ஒன்றுதான் சொல்லிட்டு போயிருக்கார். ஆனால் நாட்கள் ஆக ஆக பாருங்க, இந்த ஜமாத்தினுடைய அத்தனை விஷயத்தையும் எதிர்ப்பார்.
போனது ஒரு காரணம். ஆனால் போய் அத்தனை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனைக்கும் எல்லா கொள்கை கோட்பாடு உள்ள அத்தனைவருடைய மேடைகளுக்கும் ஏறுவார்கள். இது வரலாறு. ஏன்னா இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் கண்ணியம் வேறு எங்கேயும் இருப்பதில்லை. போனா போன வழியை எங்க வேணாலும் யார் இடத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் என்ற ஒரு நிலைக்கு என்ன செய்வார்? தள்ளப்படுகிறார், தள்ளப்பட்டு இருக்கிறார். அதனால இந்த ஜமாத்துல அன்பான அழைப்பு கொடுக்கக்கூடியவர்கள் எப்படி கொடுக்கிறான்னா, தர்கா வழிபாட்டுக்கு வர்ற மாதிரி நம்மளை அழைக்கலாம். அங்க போவது சிறுக்குக்கு அழைப்பதை போன்று, அல்லாஹ்வுக்கு கூடிய சக்தியை அங்கு கொடுப்பதை போன்று, திருக்குரானை மறுப்பதை போன்று, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கண்ணியத்தை மறுப்பதை போன்று அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போவோமா? ஒரு தர்காவாதிகளை நாம் அழைக்க வேண்டும். நீங்கள் இந்த உண்மையான தௌஹீத் கொள்கைக்கு நீங்க வாருங்க. இந்த கொள்கையை நீங்கள் புரியுங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய கண்ணியத்தை எந்த நேரத்திலும் குலைக்காதீங்க. திருக்குரானுக்கு முரணான எந்த செய்தியும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் உலகத்தில் எவரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அன்பான அழைப்பு விடுத்திருக்கிறோம், அழைப்பு விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் இணை வைக்கும் கொள்கையின் பக்கம் நம்மளை அழைக்கிறார்கள். இந்த இருக்கக்கூடிய இந்த அழைப்பு தௌஹீதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு சரியான பதிலடிகள் பேஸ்புக் போன்ற இணையதளங்களிலும் வாட்ஸ்அப்லையும் நாம் இல்லை, மற்ற ஒவ்வொரு தொண்டர்களும் அதற்கு ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்டு பதிலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தௌஹீத் கொள்கை இது அல்லாஹ் உள்ளது. எந்த மனிதன் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா இந்த கொள்கையை வளர்த்திருக்கிறார். அப்ப நம்மெல்லாம் ஏமாத்திரும். நாங்கள் அத்தனை பேர் போய்விட்டாலும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், மற்றவர்கள் போய்விட்டாலும் இந்த தௌஹீத் ஓரிரை கொள்கை அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரையிலேயும் நிலைபெற செய்வார். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அவனுடைய கொள்கை. இதுல யார் ஒருவர் போனாலும் சரி அதனால் எந்த பாதிப்பும் இந்த கொள்கைக்கு ஏற்படாது. அதனால அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த உறுதியான கொள்கையில் இருக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் மாற்றி அருள்வாரா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சில துஆக்களை நமக்கு கற்றுத் தருகிறார். அதுல ஒரு துஆவாக அல்லாஹ் சொல்கிறார், ரப்பனா லா துஸீ குலூபனா பஅத இத் ஹதைதனா. இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பிறகு எங்களை வழிபெறத செய்து விடாது, அந்த கொள்கையிலே எங்களை நிலைவரச் செய்யும். ஆனா அல்லாஹ் தன்னுடைய கையில வச்சிருக்கான் ஹிதாயத்தை கொடுப்பது. அவன் யாருக்கு நாடுகிறானோ அவங்க தான் கொடுப்பான். இறை தூதருடைய சொந்த பந்தங்களுக்கு கூட அல்லாஹ் நிறைய கொடுக்கல. நூஹ் நபியினுடைய மகனுக்கு கொடுக்கல, மனைவிக்கு கொடுக்கல, லூத் நபியினுடைய மனைவி கொடுக்கல, இப்ராஹிமுடைய தந்தைக்கு கொடுக்கல, அல்லாஹ்வின் தூதருடைய தாய் தந்தைக்கு கூட கொடுக்கல, நமக்கு கொடுத்திருக்கான். அதனால தான் அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு தௌஹீதை கொடுத்துட்டேன், அதுக்கு பிறகு அந்த கொள்கையிலே நிலைபெற செய், எங்களை வேற கொள்கைக்கு மாற்றி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய சொல்வதாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அதனால இந்த பிரார்த்தனையை நாம் அதிகம் நாம் கேட்போம். ஓரிரை கொள்கையிலேயே நிலை பெறுவதற்குரிய அந்த வழிமுறைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏகத்துவ கொள்கையில் உள்ளவர்களுக்கு தருவானாக. அதே போன்று ஏகத்துவ கொள்கையிலிருந்து எதிராக இருக்கக்கூடியவர்களும் ஓரிரை கொள்கையில் வருவதற்குரிய வாய்ப்பினையும் எல்லாம் அல்லாஹ் தஆலா தர வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹுதான். அல்லாஹ்